தமிழக வெற்றி கழகத்தை உடனடியாக ஆட்சி அமைக்க ஆளுநர் அவர்கள் அழைக்க வேண்டும். அப்படி அழைக்காத பட்சத்துல ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டம் ஒன்று நடத்தப்படும் சொல்லி தமிழ்நாட்டு மாணவர் காங்கிரஸ் இன்றைய தினம் ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில பார்த்தோம்னு சொன்னா போலீசார் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்துட்டு தமிழ்நாடுன்னு சொல்ல இன்னைக்கு இந்த வீடியோ நாங்கள் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ திறந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம் சொன்னாங்க தெரியும். டிவிகே தமிழக வெற்றி கழகம் 108 ஆசனங்களை கைப்பற்றின பொழுதும் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாம இருக்கேன்னு சொன்னா 118 ஆசனங்கள் தேவை. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா காங்கிரஸ் அவங்களோட சேர்ந்திருக்காங்க. அதனால மேலதிகமாக 5 ஆசனம் கிடைச்சி 113 ஆசனங்கள் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்குது. ஆனா அவர்களுக்கு தேவையானது எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 118 ஆசனங்கள். சரி, இப்ப பார்த்தோம்னு சொன்னா விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களை 2ஆம் தரம் சந்திச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சிருந்தார். இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் காலையில 11 மணி அளவில் பார்த்தோம்னு சொன்னா ஆளுநர் அவர்களை விஜய் அவர்கள் மீண்டும் சந்திச்சிருக்கிறார். எதற்காகன்னு சொன்னா இந்த பெரும்பான்மையை காட்டுறதுக்கான வாய்ப்பினை தங்களுக்கு தர சொல்லியும் தங்களை ஆட்சியினை பொறுப்பேற்பதற்கு ஆளுநர் அவர்களை அழைக்க சொல்லியும் விஜய் அவர்கள் இன்றைய தினம் ஆளுநர் சந்திச்சு கதைச்சிருக்கிறார். சரி, இப்ப பார்த்தோம்னு சொன்னா விஜய் அவர்களுக்கு இந்த பெரும்பான்மை காணாம இருக்கு. 108 ஆசனத்தை கைப்பற்றியும் 118 ஆசனங்களை அவரால் காட்ட இல்லாம இருக்குது. 113 ஆசனங்களை மட்டுமே இதுவரைக்கும் விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். இன்னும் மேலதிகமா பார்த்தோம்னு சொன்னா 5 ஆசனங்கள் தேவைப்படுகின்றது. இன்னொரு 7 ஆசனங்கள் மேலதிகமா இருக்குமா இருந்தால் ஒரு பலமான ஒரு ஆளுங்கட்சியா டிவிகே வரும். சரி, இப்ப பார்த்தோம்னு சொன்னா விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, ஆளுநர் அவர்கள் சம்மதிச்சால் விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவி ஏற்று சட்டசபையில தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். இது ஒரு வழி இருக்குது. சரி, இது இல்லாத பட்சத்தில் விஜய் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத பட்சத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த வாய்ப்பானது அடுத்ததாக இருக்கிற பெரிய கட்சிக்கு போகும். இப்ப பிரச்சனையை இதான். இப்ப பார்த்தோம்னு சொன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சியும் கூட்டா சேர்ந்தாங்கன்னு சொன்னா விஜயை விட அதிக ஆசனங்களை அதிக தொகுதியில அவங்க கைப்பற்றுவாங்க. இதனால பார்த்தோம்னு சொன்னா அவர்களுடைய கூட்டின் தலைமையில, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சியும் இணைந்து கூட்டாக இணைந்து ஆட்சியை அமைக்க முடியும். இதுதான் தற்பொழுதுல தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. இதுலயே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அதாவது விஜய் அவர்கள் சிஎம்மாக வாரது டெல்லிக்கு மத்திய அரசாங்கத்துக்கு பிடிக்கவில்லை. அதனால அவர்கள்தான் ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்து ஆளுநரை இப்படி விஜயனை இந்த பதவி ஏற்பு விஷயங்கள்ல தாமதப்படுத்துறதுன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விஜய்க்கு ஆதரவு தருவதாகவும் அதே நேரத்தில் அந்த ஆதரவு ஒரு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவாக இருக்கும்னு சொல்லியும் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். சரி, இதே சேம் டைம் பார்த்தோம்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்களை பார்த்தோம்னு சொன்னா மாமல்லபுரத்தில் இருக்கிற ஒரு சொகுசு வீடு ஒன்றுல சொகுசு ரிசர்ட் ஒன்றுல அவங்கள தங்க வச்சிருக்காங்க. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஏடிஎம்கே அவர்களுடைய எம்எல்ஏக்களையும் கொண்டு போய் குறிப்பா ஒரு ரிசர்ட் ஒன்றுல தங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் திமுக செஞ்சிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த 3 பெரிய கட்சிகளுடைய எம்எல்ஏக்களையும் அப்படியே கூட்டிக் கொண்டு போய் எல்லா எம்எல்ஏக்களையும் ஒவ்வொரு இடத்துல செப்பரேட்டா வச்சிருக்காங்க. எதனாலன்னு சொன்னா இந்த எம்எல்ஏக்கள் கட்சி விட்டு கட்சி தாவற விஷயங்கள் எல்லாம் நடைபெற கூடாது. அப்படி கட்சி விட்டு கட்சி தாவறதால பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான அரசியல் மாற்றங்கள் எல்லாம் இடம்பெறும் என்றதுனால இந்த 3 பெரிய கட்சிகள் தங்களுடைய எம்எல்ஏக்களை தனியே கொண்டு போய் புரிமான சொகுசு வீடுகள்ல வச்சிருக்கிறாங்க. இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா நேற்றைய தினம் விஜய்க்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு முதலமைச்சருக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்படுமோ, என்ன மாதிரியான பாதுகாப்புரிய வாகனங்கள் வழங்கப்படுமோ, என்ன மாதிரியான போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்படுமோ அதெல்லாமே நேற்றைய தினம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனா இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா அப்படியே தலைகளாக இருக்கின்றது. எந்த விதமான பாதுகாப்பும் விஜய்க்கு எந்த விதமான பாதுகாப்புன்னு சொன்னா சிஎம்முக்கு கொடுக்க வேண்டிய மாதிரியான எந்த விதமான பாதுகாப்பு விஜய்க்கு வழங்கப்படவில்லை. வெறுமனே பார்த்தோம்னு சொன்னா ஒரு விஏபிக்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பு மட்டுமே விஜய்க்கு வழங்கப்பட்டதை இன்றைய தினம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. டிஎம்கே திமுக பார்த்தோம்னு சொன்னா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, நாங்க ஒரு பொழுதும் விஜய் அவர்கள் ஆட்சியை பொறுப்பேற்பதற்கு நாங்க தடையாக இருக்க மாட்டோம்னு சொல்லியும், அதே நேரத்துல டிவிகேயானது ஆட்சி அமைத்த பிறகு 6 மாதத்துக்கு நாங்க வெறுமனே வேடிக்கை பார்க்க போறோம்னு சொல்லியும், அந்த 6 மாதத்துக்கு விஜய் அவர்கள் என்ன மாதிரி இந்த ஆட்சியை கொண்டு செல்ல போறேன்னு சொல்லியும், விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறாரா, என்ன மாதிரி அதை நிறைவேற்ற போற என்ன விடயங்களையும் நாங்க முதல் 6 மாசத்துக்கு
வெயிட் பண்ணி பார்க்க போறோம்னு சொல்லி வந்து டிஎம்கே தரப்புல வந்து தற்பொழுது சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்படி பார்த்தோம்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம், டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த 3 கட்சிகளும் வந்து மிகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை வந்து காணப்படுகிறது இந்த தேர்தல் நிலவரத்தோட பார்க்கும்பொழுது. எந்த கட்சி ஆட்சி அமைக்கும்ன்றது வந்து கடைசி வரைக்கும் தெரியாம இருக்குது. டிவிகே வந்து பெரும்பான்மை நிரூபிச்சு ஆட்சி அமைப்பாங்களா, அல்லது ஆட்சி அமைச்ச பிறகு பெரும்பான்மை நிரூபிக்க போறாங்களா, அல்லது டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்களான்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருக்கிற இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டுல மக்கள் மத்தியில வந்து பெரும் குழப்பம், பெரும் பதட்டம் வந்து ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா சென்னை மெரினா கடற்கரையில போலீசார் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அங்க வந்து கூட்டமாக கூடுற மக்கள் வந்து கலைக்கப்படுகிறார்கள். அங்க வந்து யாருமே வந்து கூட்டமாக கூடுறதுக்கு அனுமதிகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கின்றது. மெரினா கடற்கரைக்கு செல்கின்ற நுழைவாயில் வந்து போலீசாரால் பாதுகாக்கப்படுகின்றது. அதே நேரம் வந்து அந்த மெரினா கடற்கரையிலிருந்து வெளியேறுகின்ற பகுதியும் வந்து போலீசாரால் பாதுகாக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா அந்த கடற்கரையை சுற்றி இருக்கிற இடங்களையும் வந்து போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். எதற்காகன்னு சொன்னா பெரிய அளவிலான மக்கள் கூட்டம் விஜய்க்கு ஆதரவாக இந்த மெரினா பீச்ல வந்து கூடி போராட்டங்கள் ஒருவேளை நடைபெறலாம் என்று சொல்லி அச்சப்படுகிறதால இந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து தற்போது நடைபெறுகின்றது. சமூக வலைத்தளத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டுல வந்து பெரிய அளவிலான ஒரு மக்கள் போராட்டம் நடப்பதற்கான வாய்ப்புகளை வந்து தற்பொழுது அதிகமாக இருக்கிறதா வந்து நிறைய பேருடைய பதிவுகளை வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு வந்து இந்த ஆட்சியை பொறுப்பேற்பார்களா, அல்லது பெரிய அளவிலான மக்கள் போராட்டம் ஒன்று தமிழ்நாட்டுல வெடிக்க போகிறதா, அல்லது டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியில வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியானது அமைக்கப்பட போகின்றதா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்களும் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.